அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்து வருவதற்கு கழக எம்எல்ஏக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாங்கள் எவ்வித நிர்பந்தமும் இன்றி சுதந்திரமாக செயல்படுவதாக கழக எம்எல்ஏக்கள் கூறியுள்ளனர். என்ன மனமாற்றம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்தது? ஓ பன்னீர்செல்வம் யாருடைய பின்னணியிலே இயங்குகிறார்? ஓ பன்னீர்செல்வத்தை இயக்குவது யார் என்பதை உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகச் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அண்ணா திராவிட சட்டமன்ற உறுப்பினர்களை யாரும் சிறை வைக்க முடியாது. காரணம், ஒழுக்கத்தோடு நடைபெறக்கூடிய ராணுவ விடுக்கோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். எப்படி இதய தீபம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களை வழிநடத்தினார்களோ அதுபோல இன்றைக்கு இளைய புரட்சி தலைவியாக இருக்கிற மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மிக ஒழுக்கமாக எங்களை வழிநடத்துகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவுடிகளோ பொறுக்கிகளோ காளிகளோ ஊதாரிகளோ அல்ல. மிகச் சிறப்பாக மக்கள் பணியாற்றக்கூடியவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக பெற்றிருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களை யாரும் சிறைபிடிக்க முடியாது. எங்கள் இதய சிறையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் 2 பேர். ஒன்று, எங்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக உருவாக்கிய இதய தீபம் புரட்சி தலைவி அம்மா. மற்றொன்று, புரட்சி தலைவி அம்மாவுடைய நிழலாக இருந்து இன்றைக்கு நிஜமாக மாறியிருக்கிற இதய தீபம் நம்முடைய இளைய புரட்சி தலைவி மாண்புமிகு சின்னம்மா அவர்கள். நாங்கள் எல்லோரும் மிக சுதந்திரமாக யாருடைய அச்சுறுத்தலும் இன்றி, யாருடைய பயமுறுத்தலும் இன்றி, யாருடைய மிரட்டலும் இன்றி, யாருக்கும் எடுப்பார் கைப்பிள்ளையாக இன்றி மிகச் சுதந்திரமாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பிரத்யோகமாக எங்களுடைய சொந்த செலவில் நாங்களே எங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் இந்த குடிலை தேர்ந்தெடுத்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆட்கொணர்வு மனு என்பது சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ சட்டமன்ற உறுப்பினருடைய மனைவியோ மகனோ தந்தையோ தாயோ ஆட்கொணர்வு மனு அனுப்பவில்லை. எதிரிகள் வேண்டுமென்று விஷம பிரச்சாரம், விஷமத்தனமான கணைகளை தமிழக மக்களுக்கு விதைகளை விதைக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட தேவையற்ற ஆட்கொணர்வு மனுக்களை பிரயோகம் செய்து எங்களை தவறான நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். ஒன்றை நீங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறேன். இன்று ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி பிரச்சனை, அதில் திராவிட முன்னேற்ற கழகம் தலையிடாது என்று சொல்கிறார். ஆனால் நேற்றைய தினம் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி துப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் நிருபர்களை ஈரோட்டிலே சந்திக்கிற போது என்ன சொன்னார்? ஓ பன்னீர்செல்வம் ஆட்சி அமைக்கிற போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிபந்தனையற்ற செயலும் இல்லாமல் ஆதரவை தருவோம் என்று சொன்னவர் சாதாரண திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் அல்ல. அந்த கட்சியினுடைய மூத்த துணை பொதுச் செயலாளர் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய துரோக செயல் தமிழ்நாட்டு மக்களுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு வெட்ட வெளிச்சமாய் கிடக்கிறது. இதைத்தான் எங்களுடைய தியாக தலைவி மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்திருக்கிற முடிவை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பார்த்திருக்கிறார்கள். சரியான நேரத்தில் சரிவான முடிவை எடுத்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில இங்கே எங்களுடைய நிலைப்பாட்டில தியாகத்தினுடைய தலைவி மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் தான்